இந்த சடால்னு பேசுறது இதெல்லாம் வந்து பிரதீப் பண்ணுவான். அது நானே திட்டியிருக்கேன். பட் பியாண்ட் தட் பொண்ணுங்கிட்ட மோசமா நடந்துக்கிறதோ, இல்ல டேஞ்சரஸா ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஹலோ லவ்லீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரதீப் அவர்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். தொடர்ந்து அதை பத்தி நீங்க நிறைய கொஸ்டின் பண்ணீங்க. சம்திங் ஏதோ இதா இருக்கே அப்படின்ற மாதிரி. வார்த்தைகள் கொஞ்சம் விட்டுடுவான். பேசும்போது வார்த்தைகள் விட்டுடுவான். அந்த ஷோலயே வந்து பிரதீப் இருந்த டைம்ல வந்து அதிகமா ராத்திரியில உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன்னா நானு பிரதீப் எல்லாம் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து காசிப் பண்ணுவாங்க. கடுப்பா இருக்கும் சீரியஸாவே எனக்கே. விமன் சேஃப்டி இப்போ ஒரு ஓகே பிரதீப்பே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஏதோ தவறா நடக்க முயற்சி பண்றானே வச்சுப்போம். என்ன நடந்திருக்கும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல? பேச ட்ரை பண்ணீங்களா? வெளியே வந்து அவர்கிட்ட பேசினேன். ஓகே பேசினேன். இந்த அட்டாக்கிங் நடக்குது. பிரதீப்பை யார் வெளியில அனுப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அட்டாக்கிங் நடக்குதுல்ல. ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வினரா வந்திருந்தாங்க. அது கரெக்டா அர்ச்சனா அவர்கள் தான் நினைச்சீங்களா? ஷி வாஸ் a very good contestant. ஆனா அவங்க வந்ததுலேருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லா. ஆரம்பத்துல வந்து அவங்க கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் அழுதுட்டே இருந்ததுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து when you are good to someone you're not ready to accept it. They feel it is fake. அது ஏன் மேல தப்பு இல்லை, அவங்க மேல தப்பு. உங்களுக்கும் ஜோவிகா அவர்களுக்கும் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அது வெளியே அந்த டாபிக் நிறைய டிஸ்கஷன் போச்சு. அந்த எப்படி இருக்கு திங்ஸ்லாம் பேசுனீங்களா அவங்க கிட்ட? இல்ல பேசல. இங்கேருந்து அவங்க கிளம்பும் போது கூட வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் உங்களை ஃபேக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து யூஆர் வெரி நைஸ், நீங்க இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு போனவ வெளியில போயிட்டு வேற மாதிரி ஆயிருக்கா அப்படின்னாக்கா. ஸோ பெரிய பெரிய விஷயங்கள்ல நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எஜுகேஷன் விஷயமோ இல்லை வந்து அர்ச்சனாவை வந்து அட்டாக் பண்ணும்போது ஐ ஸ்டுட் ஃபார் ஹர். சில்லியா சுகர் விஷயங்கள், உப்மா, இந்த ஃபுட்டு, பிரெட்டு, ஜாம், இதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஜென்யூனாவே பேசுவேன். அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எல்லா சின்ன விஷயமும் எனக்கு எதிராக ஏதோ அவங்க ஸ்டாம்பிங் பண்ணணும்னு பார்க்குறேன். ரெட் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ என் கூட ஸ்ட்ராங் லேடி விசித்ரா மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம், வெரி ஹாப்பி ஃபார் திஸ் டைம். ஸோ எப்படி இருக்கு? ஏன்னா 98 days ஆல்மோஸ்ட் ஒரு 100 days அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க. இங்கே வந்து இந்த வெளி உலகம் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. ஸோ எப்படி இருக்கு இந்த ஒரு லைஃப் ஆஃப்டர் பிக் பாஸ்? எனி சேஞ்சஸ் உங்களுக்குள்ள? வெளியுலக வாழ்க்கையோட மகத்துவம் புரிஞ்சிருச்சு. என்னதான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்து ரொம்ப வெளியில உள்ள விஷயங்கள் எதுவுமே தெரியாது இல்லையா. அந்த கான்டாக்ட் இல்லாம இருந்தது ஒரு மாதிரி ஒரு சேஃபா தான் இருந்தது. இட் வாஸ் லைக் நைஸ். யார் என்ன திங்க் பண்றாங்க, வெளியில இருக்கிற ஜனங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்கு, அப்டேட் என்ன, எதுவுமே தெரியாது. அன்னன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட திங்கிங் என்னவா இருக்கும், அன்றைய நாள் நல்லா போகணும், ப்ளஸ் அன்றைக்கி கொடுக்குற டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் ஒழுங்காக பண்ணணும், இதுதான் மைண்டில் இருக்கும். ப்ளஸ் அன்றைக்கி எந்த வம்புலையும் மாட்டாமல் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து வெளியில் ஐ மிஸ்ட் மை ஃபேமிலி ஸோ மச். அது ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளோதான். ஆமா மேம். ஆக்சுவலி உள்ள இருக்கும்போது நிறைய பேர் அது சொல்லிக்கிறது அது காமனா கேட்க முடியுது. நிச்சயமா வந்து நம்ம டச்லயே இருப்போம், நமக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு, வெளியவும் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்க சொல்றாங்க. பட் ரியாலிட்டி அப்படி இருக்கா? வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த சொல்ற விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழக முடியுதா? அதை பத்தி ஆக்சுவலாக இப்போ நான் மட்டும்தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்தேன். நான் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல இருந்தாங்க. நான் மட்டும் வந்து வேற இருந்ததுனால நான் எல்லாரோடையுமே இன்ட்ராக்ட் பண்ணேன், எல்லாரோடையுமே நான் பேசுவேன், பழகுவேன், அப்படிலாம் இருக்கும். பட் ஸ்டில் என்கிட்ட ஒரு சின்ன ரிசர்வேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. என்னதான் வந்து ஒரு கேர் அஃபெக்ஷன் காமிச்சாலும், ஒரு மதர்லியாக இருந்தாலும், நம்ம கிட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரீயாக இருக்க முடியும். மற்றபடி அவங்க வந்து அந்த லெவலை தாண்டி ரொம்ப க்ளோஸாலாம் யாருமே ஆகலை. வெரி லெஸ்.
ஐ ஹாவ் ட்ரை டு கோ க்ளோசர் டு தம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம தான் வி ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் டாக் டு தேம். அவங்க என்ன சொல்லுவாங்க, தோலுக்கு மேலே உயர்ந்துட்டா நம்மளும் அந்த லெவலுக்கு இறங்கி தான் பேசணும்னு சொல்கிறாங்களே தவிர, இல்லை நம்ம எல்டர்லி பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க லெவலுக்கு நான் இறங்கி போய் அவங்களோட ஜாலியாக பேசுறது, அவங்கள கிண்டல் அடிக்கிறது, கலாய்க்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பேசிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு தே ஃபெல்ட் ஃப்ரீ வித் மீ. பட் தட் டசன்ட் மீன் தட் தே ஆல் பிகேம் க்ளோஸ் டு மீ. ஓகே. அண்ட் வந்து அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வினரா வந்திருந்தாங்க. ஸோ உங்களுடைய ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, இவங்க தான் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி, அது கரெக்டா அர்ச்சனா அவர்கள் தான் நினைச்சிங்களா, இல்லைன்னா அதுல ஏதாவது மாற்றங்கள்? ஷி வாஸ் அ வெரி குட் கண்டஸ்டன்ட். ஆனால் அவங்க வந்ததுலேருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லாக ப்ளே பண்ணாங்க. என்ன சொல்கிறது, அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங், கரெக்டாக மேக்கப் போட்டுக்கிறது, ப்ரெசன்டபுளாக இருக்கிறது, இதெல்லாம். பட் ஆரம்பத்தில் வந்து அவங்க கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்ததுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷனை ரீச் பண்ணுச்சு. யார் இந்த பொண்ணு அப்படின்றத வந்து பெருசாக வந்து கொண்டு போனது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்து ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தாலும் வந்து பீப்புள் ஓன்ட் கெட் நோ யூ ஓன்ட் கெட் நோட்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால அவங்க அதை அழகாக அதை வந்து அதுக்கப்புறம் அந்த இதை டிரான்ஸ்ஃபர்மேஷனும் காமிச்சாங்க. அந்த அந்த ரொம்ப அழுமூஜின்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே மாற்றி ஷீ ஜஸ்ட் கிராஜுவலி கேம் டு தட் ஃபினாலே. நல்லா நல்லா பண்ணாங்க. ஆமா. அண்ட் ஓட்ஸ் பத்தியும் சொல்லும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 19 crore ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஜீரோ நாலேஜ் அபவுட் தட், சாரி. ஓகே. இப்போ விஷ்ணு அவர்கள் பத்தி பேசும்போது ஆப்வியஸா ஸ்டார்டிங்ல 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கனெக்ட் இருந்தது. ஏன்னா ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், அவங்களும் ரெஸ்பெக்டபுளா இது பண்றதா இருக்கட்டும். ஸோ எங்க அது மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற? இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஆக்சுவலா வந்து ஒரு கேம் அப்படின்றது ஒரு இது இருக்கு, இன்னொன்னு ஆஸ் அ பர்சன் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்றது இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லா பசங்களுமே மேக்ஸிமம் கேமையும் பர்சனலாக இருக்கிற அவங்க கேரக்டர் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கிறாங்க பயங்கரமாக. ஓகே, நான் வந்து கேம் அப்படிங்கிறாங்க, அது நம்ம ஒரு டாஸ்க் வருது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதில் நம்ம கேமாக பண்ணுறோம். பட் என்னுடைய பேசிக் கேரக்டர்னு ஒன்று இருக்குது, அதை நான் ஸ்பாயில் பண்ணவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து வென் யூ ஆர் குட் டு சம் ஒன், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் இட், தே ஃபீல் இட் இஸ் ஃபேக். அது என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தப்பு. ஸோ அதனால அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஓகே. ஏன்னா வந்து விஷ்ணு வந்து அவருடைய கேப்டன்ஷிப்பில் வந்து எனக்கும் அவருக்கும் பயங்கரமான இஷ்யூஸ் வந்தது. லைக் உங்கள் ஏஜுக்கு உங்களால் ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது அதெல்லாம் சொன்னாங்க. பட் அந்த வாரம் வந்து வீக்கெண்ட் வந்து டோட்டல் எபிசோடே வந்து அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. But then, அன்னைக்கு நைட்டே I went and spoke to him. They feel it is very unusual. ஒருத்தங்களை இவ்வளோ நம்ம வந்து கொடுமைப்படுத்திருக்கோம், இவ்வளோ வந்து பிரச்சனையாக இருக்குது, கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கு, இவங்க எப்படி வந்து ஷீ இஸ் வெரி நைஸ் டு மீங்கிறது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. தே ஃபீல் இட் இஸ் ஃபேக், ஷீ இஸ் ஆக்டிங். அப்போது நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருந்தால் அது தப்பாக போகும் போல இருக்குது, அதனால தான் அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் வென் யூ ஆர் ஸோ குட் டு சம் ஒன், தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். இந்த காலத்தில் இப்படிலாம் கூட இருப்பாங்களா, இல்லை இது கேமாக இருக்குமா, ஒருவேளை அதுதான் அவங்களுடைய இதுவாக ஸ்ட்ராட்டஜியா, அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளமே. யூ டோன்ட் ட்ரஸ்ட். அது வேற விஷயம். பட் வென் அவன் வந்து அழ ஆரம்பித்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ஐ சீரியஸ்லி வாண்டட் டு கோ அண்ட் ஸ்பெசிஃபை ஹிம். ஐ சீரியஸ்லி தட் வாஸ் 100% ட்ரூத். அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு அடுத்த நாள் எழுந்திரிச்சு அவர் வந்து அப்பவும் அவர் கேப்டன் தான், ஆனால் ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு டூ எனி திங். அவன் ரொம்ப பெட்லேயே படுத்துட்டு இருந்தான், எனக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், யாராவது எதாவது பண்ணிட்டு போட்டோம். நான் தான் அவனை போய் சொன்னேன், எழுந்திரிடா, இன்றைக்கும் நீ கேப்டன் தான், நீ வந்து யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், நீ வா, எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் வேற இல்லை, அது கேட்டான், கேமராவில் கேட்டான். தட்ஸ் ஹவ் பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் ஹிம் அகெயின். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து அதுக்கு அடுத்த வாரம் இருந்த விஷ்ணுவும் அவ்வளோ லைக் பண்ணாங்க எல்லாரும், ஈவன் த ஹவுஸ்மேட்ஸ் லைக். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் திரும்பவும் அதே மாதிரி மாறிட்டான். ஹீ தாட் தட் இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது, நம்ம ஃபினாலே வரைக்கும் போக முடியாது, நம்ம அதே ஒரு அந்த அவன் பேசுகிறான்ல சம்டைம்ஸ் கோமா அரகண்டா அந்த மாதிரிலாம் பேசுகிறான் இல்லையா, அதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கான் போல இருக்கு. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே. தட்ஸ் ஹவ் ஹி வாஸ் இன் ஃபைனல். ஓகே. உங்களுடைய ஃபீல், அந்த மதர்லி ஃபீல் ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்கு அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்களே கன்வே பண்ணிடுங்க.
ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஸோ ஆனா ஒரு சில பேர் வந்து அதையே நாமினேட் பண்ணும்போது கூட அவங்க வந்து இது வந்து கான்சியஸா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து நிச்சயமா அது இது பிபி ஹவுஸ்னு இல்லை, வெளியில கூட அம்மாவோட பாசத்தை சந்தேகம் தான் படுறாங்க. ஜென்யூன்லி ஐ ஹவ் சீன் தட். வெளியிலயும் ஒரு அம்மா வந்து ஒரு கேரோட ஒரு அஃபெக்ஷனோட ஒரு விஷயத்த சொல்லும்போது இவங்க என்ன என் சுதந்திரத்தில் தலையிடுறாங்க, இவங்க எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாங்க, அப்படி தான் பேசுகிறாங்க. அது நம்ம பிக் பாஸில் இருக்கும்போது இது இன்னும் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். தட் இஸ் வாட் நோ. என்ன மாதிரி ஒரு ஒரு பர்சன் வந்து யங்கர் ஜென்ரேஷனில் உள்ள ஆட்களோட நான் இருந்தப்போ வை பீப்புள் லைக்ட் மீ பிகாஸ் நான் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருந்தேன் நான். அவங்க என்ன மனசில் நினைப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இப்போ வந்து அழுதுட்டு இருக்கானே, யாராவது போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு அவங்க மைண்டில் நினைக்கும் போது தட் ஐ டிட். அதனால தான் என்ன ஜனங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. தட்ஸ் ஹவு பீப்புள் லைக்ட் மீ. பிகாஸ் அவங்க என்ன இன்ட்யூட்டிவ்லி நினைக்கிறாங்களோ அதை நான் செஞ்சுருக்கேன், பேசியிருக்கேன். பட் அங்கே உள்ள வந்து தே ஃபீல் தட் இட் இஸ் வெரி ஆர்டிஃபிஷியல், சம் பீப்புள். பட் இவென்ச்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் அண்டர்ஸ்டூட் தட் மைன் வாஸ் ஜென்யூன் அப்படின்னு. உங்ககிட்ட ஓப்பனா கேட்குறோம், நீங்க டீம் ஏவா டீம் பியா இல்லைன்னா எந்த இதுல சொல்லுவீங்க? டீம் ஏ டீம் பிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அது வந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் பிரிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். சில சமயம் எனக்கு ஒருத்தரோட ஆகாதுன்னா அவங்களோட சேர்ந்து ஸ்மால் பாஸில் இருப்போம். பட் அங்கே சம்டைம்ஸ் அது வந்து கிளியர் ஆகும், அந்த கான்ஃப்ளிக்ஸ் கிளியர் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். இல்லை அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு தூக்கி பிக் பாஸில் போட்டுருவாங்க. அங்கே நமக்கு யாருக்கூடயும் செட் ஆகாது. திரும்ப அவங்களோட நம்ம பழகுவோம், அவங்களோட நம்ம வந்து கொஞ்சம் சரியாகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்ததில் ஃபைனலி வந்து ஒரு இந்த டீம் பி அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு விஷயமான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. தே திங்க் அபவுட் சர்டன் திங்ஸ் அப்படின்னு. அவங்களாம் ஒரு குரூப் ஆகிட்டாங்க. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக உள்ளவங்க ஒரு குரூப் ஆகிட்டாங்க. அப்படி தானே தவிர நான் 2 குரூப்லேயும் இல்லை. ஓகே. டீம் ஏவும் இல்லை பியும் இல்லை, நான் ஓகே டீம் எக்ஸ் எக்ஸ் சிங்கிள். ஆமா. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பிரதீப் அவர்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். தொடர்ந்து அதை பத்தி நீங்க நிறைய கொஸ்டின் பண்ணீங்க, சம்திங் ஏதோ இதா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு டிசிஷன் அளவு போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜெனுனா அதுக்காக நிறைய வாரங்கள் கூட நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ அதோடைய இம்பாக்ட் ஆப்வியஸ்லி நீங்க வெளியே வந்து பார்த்த அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அந்த டைம் எந்த அளவு அது பெரிய இம்பாக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டாண்ட், உங்களுடைய ஸ்டாண்ட் பத்தி பிரதீப்காக. அது கூல் சுரேஷோட ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்ப பெருசாக ஆச்சு. ஜென்ரலாகவே அவங்க அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. வார்த்தைகள் கொஞ்சம் விட்டுடுவாங்க, பேசும்போது வார்த்தைகள் விட்டுடுவான். அந்த ஷோலையே வந்து பிரதீப் இருந்த டைமில் வந்து அதிகமாக சண்டை போட்டதும் நான் தான், அவனை அட்வைஸ் பண்ணதும் நான் தான், திட்டினதும் நான் தான், அவனோட நிறைய விஷயங்கள் பேசுனதும் நான் தான். ஏன்னா பிரதீப் எப்போவுமே சீக்கிரமாக தூங்கிடுவான். நான் காலையில் நானும் அவனும் 2 பேருமே சீக்கிரமாக எழுந்திருவோம். ஸோ மார்னிங் அந்த டீ போட்டு உட்காந்து நாங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வி யூஸ் டு அது வந்து அந்த டைம் வந்து கேமே கிடையாது, டெஃபினெட்லி கேம் கிடையாது. நாங்கள் அந்த டீ சாப்பிட்ற அந்த டைமில் வந்து அவன்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசுகிறதும் அவன் என்ன பேசுகிறோம் அது எல்லாமே வந்து ஒரு உண்மையான பிரதீப், உண்மையான விசித்ரா தான் அந்த டைமில் இருந்திருக்கும். பட் பியாண்ட் தட் அவன் என்ன வந்து சில்லியாக ஏதாவது பேசினாலும் டப்புன்னு நான் கொடுப்பேன் அவன்கிட்ட. பயப்படவே மாட்டேன். எல்லாரும் பயப்படுவாங்க பிரதீப் கிட்ட, நான் பயந்ததே கிடையாது. பட் அவன்கிட்ட சொல்லி வந்து ஒரு டாஸ்க் கூட வந்துச்சு, இப்போ சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட். அதுலேயும் நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ எல்லாம் ஓகேடா, அந்த வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா, இல்லைனா வந்து உன்னுடைய ஃபேன்ஸ் கிட்டேருந்து அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் ஆயிடுச்சு. வை ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் மீன்ஸ் அந்த கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல தான் வந்து அது ஏதோ பேசிட்டாரு கோவத்தில், இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. ஆனால் அதை முடிஞ்சதுக்கப்புறம் கூல் சுரேஷ் வந்து அவர் வந்து அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். நான் போகிறேன், வீட்டை விட்டு போகிறேன், பேகை தூக்கிக்கிட்டு நான் போகிறேன், இனிமேலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு. பட் இவென்ச்சுவலி ஆஃப்டர் பிரதீப் லெஃப்ட் அது எத்தனை தடவை நடந்திருக்கு, நிறைய தடவை நடந்திருக்கு. நிறைய தடவை அவரும் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு, நிறைய தடவை ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசியிருக்காரு. பட் தென் ஹீ ஸ்டேட் ஃபார் அ லாங் டைம். ஸோ அந்த பர்டிகுலர் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா மேபி அது சட்டில் ஆகி அது போயிருக்கும். ஒரு நாள் 2 நாள் அது அது போயிட்டு இருந்திருக்கும். நீயும் கண்டிப்பாக வந்து கேம் விளையாடிட்டு இருந்திருப்போம். அது ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் நடந்த இன்னும் ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கலாம். பட் அது அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருந்தப்போ
ஸோ த டீம் இவங்க எல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ஓகே கமல் சார்கிட்ட கேட்டு நம்ம நியாயத்தை வாங்கலாம். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாயிட்டு நான் போகிறேன் பொட்டியை தூக்கிட்டு இவர் கிளம்புறாரு. இட் வாஸ் டூ மச் ஆஃப் ட்ராமா அட் தட் டைம். அழகாக பேசி தீர்த்துருந்துருக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஆக்குனாங்க. ஸோ இது வந்து கமல் சார்கிட்ட போய் பேச போகிறோம் அப்படின்னோடனே நான் நினச்சேன் ஓகே. நான் தான் மாயா கிட்ட போய் சொன்னேன், மாயா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசும்போது வி ஹாவ் டு நோ ஸ்டாப் தட். அது ஏன் நீயும் நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நான் மாயா கிட்டே சொன்னப்போ யா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கிட்ட பேசாமல் கூல் சுரேஷன் அவன் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க ஃபார் அ லாங் டைம். அப்போது தென் அகெயின் தே கேம் ஆஃப்டர் அ டிஸ்கஷன். அதுக்கப்புறம் வாட் இட் இஸ் அப்படின்னா, என்ன உரிமை குரல் கேட்க போறியான்னு கேட்டேன். அப்போவே கேட்டேன். பிகாஸ் ஐ சென்ஸ்டு சம்திங் தே ஆர் ட்ரைங் டு டூ. ஒரு வேளை இவருக்கு நியாயம் கேட்கறதுக்காக வேண்டி பண்ண போகிறாங்களான்னு. நோ இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஜென்ரலி அந்த டைம் உங்களுக்கு தெரியும் ஷி வாஸ் நாட் வெரி கூல் வித் மீ. அந்த டைம் வந்து அவங்க ரொம்ப டிஸ்கஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டு வந்தது. வீக்கெண்ட் வந்தப்போ அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி நாள் வந்து ஜோவிகா எல்லாம் என் கூட தான் இருக்காங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸில். சம்திங் இஸ் ஹேப்பனிங்கிறது மட்டும் எங்களுக்கு சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. லைக் ஹவு அர்ச்சனா ஆல்சோ சென்ஸ்ட், நானும் அதை சென்ஸ் பண்ணேன். சம்திங் இஸ் ஹேப்பனிங். இது என்னவோ டீம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களா, என்னதான் விஷயம்னு. இப்போ ஜோவிகாட்டும் கேட்டேன் என்னதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சொல்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்தப்போ என்னுடைய மைண்ட் செட்டில் வந்து ஓகே கூல் சுரேஷோட விஷயத்துக்கு பெருசாக நியாயம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் நினச்சேன் ஓகே கமல் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பண்ணியிருக்காரு. தினேஷை சொல்லியிருக்காரு, நிக்சனை சொல்லியிருக்காரு, கூல் சுரேஷை சொல்லியிருக்காரு, எல்லாரையும் சொல்லியிருக்காரு தானே. ஸோ அந்த மாதிரி இது ஒரு இஷ்யூ ஆகி முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சது. பட் பார்த்தா ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து அக்செப்டபுளாக தோணலை. இந்த வீட்டில் தானே இருக்கோம், இதெல்லாம் எப்படா நடந்தது அப்படின்னு. வை ஐ ஆஸ்ட் மாயா நீ ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னாக்கா, எனக்கு இந்த வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ வில் டூ, யூ வில் கோ டு யுவர் எல்டர்லி பர்சன் சம்வன் அண்ட் யூ சே த ப்ராப்ளம். அப்படி அதை வந்து அவங்க டீல் பண்ணலை. அவங்களே தானாகவே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல சென்ஸுக்காக அதை பண்ணுறாங்களான்றது எனக்கு ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஏன் அப்படி வந்து தனியாக எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், அப்படி பண்ணுறதா இருந்தால் அப்போ நான் அர்ச்சனாலாம் அதே வீட்டில் தானே இருக்கோம், நாங்களும் பொம்பளைங்க தானே, ஸோ நம்மக்கிட்டேயும் இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கொஷின் மார்க் வந்தது. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கு பேக் அடித்தேன். நான் அது என்னன்றதை பார்ப்போம். தென் ஈவென்ச்சுவலி தே செட் அது எப்படி நீங்கள் எடுக்கலை உரிமை குரல் அப்படின்னு கோவம் வந்தது அவங்களுக்குலாம். சரி எனக்கு தோணுச்சுன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். அந்த அலிகேஷன்ஸ் வாட் எவர் தே செட், இந்த சடால்னு பேசுறது இதெல்லாம் வந்து பிரதீப் பண்ணுவான், அது நானே திட்டிருக்கேன். ஓகே, பட் பியாண்ட் தட் பொண்ணுங்கிட்ட மோசமாக நடந்துக்கிறதோ இல்லை டேஞ்சரஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ராத்திரியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா நான் பிரதீப் எல்லாம் சீக்கிரம் தூங்கிடுவோங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணால் நாங்கள்லாம் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து காசிப் பண்ணுவாங்க. கடுப்பாக இருக்கும் சீரியஸாகவே. எனக்கே எங்கள் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது கூட இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா அப்படி பேசுகிறீங்க ராத்திரியில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷனு ப்ளஸ் இந்த பெல் டாஸ்க்கு இதுக்கப்புறம் உள்ள இந்த இரிட்டேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு டில் சாட்டர்டே. ஓகே. ஸோ அவன் சாதாரணமாகவே வந்து அவங்க எல்லாரோடையும் இப்போ ஒரு மாதிரி ஒரு சண்டை ரேஞ்சில் தான் இருந்தான். ஸோ அது வந்துக்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு ரியாக்ஷன். யார் என்ன கேட்டாலும் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், இப்போ என்ன இப்போ அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இதில் தான் அவன் சொன்னான், நீங்கள்லாம் ராத்திரிலாம் உட்காந்து பேசுனீங்கன்னா நான் எழுந்திரிச்சு உட்காந்து விடிகாத்தால நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னா. இந்த விதண்டா வந்து அவன் பண்ணிட்டு இருந்தது தானே, அது ஒரு வகை. அவன் பிரதீப் இஸ் லைக் தட். பட் அது வந்து ஒரு ராங்கான சென்ஸ் இல்லை. அதே மாதிரி அவன் ஒரு விஷயம் நீ இதை செய்ய அப்படின்னா அது வந்து அழகாக நீட்டாக சொல்கிறதுக்கு தெரியாது. அதை செஞ்சு தொலைய அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு தான் சொல்ல தெரியும். சில பேர் வந்து கொஞ்சம் ரஃபாக ஒரு லவ் காமிப்பாங்களே அந்த மாதிரி தான். பட் ஜெனியூன் லவ், அவன் சொல்கிற விஷயங்கள் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். நீ போகிற வழி தப்பு அப்படின்னு அது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து அவன் கேம் பார்க்கவே மாட்டான். ஜெனியூனாகவே சொல்லுவான், நீ வந்து ராங்கான ரூட்டில் போகிறீங்க, அது பண்ணாதீங்க. இல்லை ஒருத்தங்க எலிமினேட் ஆக போகிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவேன், கொஞ்சம் வந்து வேறு மாதிரி மாற்றிக்கோ, உனக்கு நான் சொல்கிறேன் நீ இப்படிலாம் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி நைஸ் திங்ஸ் இன் ஹிம். ஹி வாஸ் டாக்கிங் ஸோ மச் இன்டலெக்சுவலி. அந்த கேம் மேலே ஒரு நிறைய பிரியம் இருந்தது.
ரொம்ப சின்சியராக விளையாடவும் செஞ்சான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பீப்புள் ஃபவுண்ட் இம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி இருக்கும்போது அவன் வெளியில் போகிறது வந்து எனக்கு சரியா படல. ஓகே, ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஹீ ஷுட் ஹவ் பீன் ஸ்டேட் பேக் அப்படின்றது தான். நிச்சயமா அந்த ரீசன் நீங்க சொன்ன மாதிரி உமன் சேஃப்டிக்காக வந்து அவர் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு சில பேரால ஸ்டில் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. விமன் சேஃப்டி இப்போ ஒரு ஓகே பிரதீப்பே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஏதோ தவறாக நடக்க முயற்சி பண்ணுறானே வச்சுப்போம், ஜஸ்ட் ஃபார் ஸ்பீக்கிங். என்ன நடந்திருக்கும் அந்த பிக் பாஸ் ஹவுஸில்? யூ வில் ஷவுட், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துவோமா? டெஃபினெட்லி. ஏன்னா we know all the cameras are there. இல்லை யாரையாவது நம்ம கூப்பிடுவோமா? ஒரு சண்டைன்னு ஒன்று வருமா? அப்போ எல்லாரும் ஒன்றா அசம்பிள் ஆகுமா? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அப்படி தானே எல்லா சண்டையும் நடக்குது. சண்டை தனித்தனியாக நடக்குது. ஏன் இது மட்டும் தெரியாமல் நடக்குது இதெல்லாம்? யூனோ இட் வாஸ் அன்யூஷுவல். அது வந்து விமன் சேஃப்டின்றது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அதெல்லாம் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ ஹவ் பீன் தேர். அதாவது ஸோ மெனி யங் கேர்ள்ஸ் அவுட் தேர். சேஃப்டிக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. பட் ஆனால் அவன் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. ஸ்மால் பாஸ் ஹவுஸில் பாத்ரூம் லாக் இல்லை. பாத்ரூம் லாக் இல்லை. நான் போனப்போவே வந்து நான் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி நான் உள்ளே போயிட்டேன். நானும் இங்கே அப்போ இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போவேன், குளிக்க போகிறேன், பாத்ரூம் லாக் இல்லை, ஸோ குளிக்க போகிறேன், யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் போவேன். அந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு உள்ளே போவோம். அதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்கிறான் அப்படின்னாக்கா, அவங்களா பிளான் பண்ணி பாத்ரூம் லாக்கை எடுக்கிறது, ஸோ தட் இட் வில் பிகம் அன்கம்ஃபர்டபுள் பிட்வீன் த ஹவுஸ்மேட்ஸ். ஸோ அப்படி அன்கம்ஃபர்டபுளாக ஆகும்போது என்ன ஆகும், நமக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அது வந்து அப்படி ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் எப்போவுமே. அதை நானும் கூட நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிக் பாஸ் ஏன் இது வந்து ஸ்மால் பாஸ் இது பாத்ரூம் லாக்கல் சரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பண்ணவே இல்லை. திஸ் அண்ட் ஆல் வில் லீட் டு சம் அதர் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற டாஸ்கில் இது இப்படி ஒன்று இருக்குது, இதை எப்படி ஒரு பாய்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எப்படி கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், பாத்ரூம் லாக் இருக்குது, சொல்லி பார்த்தேன், லாக் ஆகலை. இப்போ நான் குளிக்க போனேன், நான் என்ன பண்ணேன், நான் வெளியில் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறேன், வராதிங்கடா யாரும் உள்ள அப்படின்ட்டு. அவ்வளோதான். இட்ஸ் அ சிம்பிள் திங். சிம்பிளாக இருக்கிறத வந்து உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பூதாகரமாக மாற்றணும்னா நம்ம மாற்றலாம், அவ்வளோதான். ஓகே, பேச ட்ரை பண்ணீங்களா வெளியே வந்து அவர்கிட்ட? ஏன்னா உள்ளே நீங்கள் சொன்னீங்க அவன் எப்படி இருக்கான்னு தெரில, பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசினேன். ஓகே, பேசினேன். இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். நல்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து நிறைய எழுதுறாரு, ஸ்கிரிப்டும் எழுதுறாரு. ஸோ நம்ம தான் இன்னும் மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் எப்போவும் மூவ் ஆன் பண்ணியாச்சு. இஸ் அப்சல்யூட்லி ஹாப்பி. அண்ட் இப்போது இந்த அட்டாக்கிங் நடக்குது, பிரதீப்பை யார் வெளியில் அனுப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அட்டாக்கிங் நடக்குதுல்ல. ஐ வுட் லைக் டு சே ஒன் திங், பிரதீப் இஸ் ஸோ ஸ்வீட். யாரெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணாங்களோ, அவங்க யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ பிரதீப்போட ஃபேன்ஸும் அதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் வந்து நடுவில், அதாவது ஆரம்பத்தில் ஒரு எபிசோட் செம்ம பூம் ஆச்சு. உங்களுக்கும் ஜோவிகா அவர்களுக்கும் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அது வெளியே அந்த டாபிக் நிறைய டிஸ்கஷன் போச்சு, அந்த எஜுகேஷன் அந்த இது பற்றி. ஆனால் முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் வனிதா அவர்களாக இருக்கட்டும், ஜோவிகா அவர்களாக இருக்கட்டும். ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு திங்ஸ்லாம்? பேசுனீங்களா அவங்கக்கிட்ட ஜோவிகா அவர்கள்? இல்லை, பேசல. ஓகே, when you want to sort things then we can பேசலாம். பட் அது பியாண்ட் கண்ட்ரோல் போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. சரி ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க மேலே வருத்தமே இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க், அவங்க வந்து வெளியில் ஒரு அம்மாவாக பேசியிருக்காங்க, நாட் ஆஸ் அ ரிவ்யூவராக பேசலை. ஏன்னா வந்து ஜோவிகா வந்து பிக் பாஸ் ஆஃபர் வந்தப்போ ஈவன் வி போத் டிஸ்கஸ்ட் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும், எல்லாம் வந்து ஹவு ஷி ஹாவ் டு கோ வித் த கேம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஃபெமினைனாக இருக்கணும், ஹீரோயினாக அவளை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ ஆப்வியஸ்லி ஆஸ் அ மதர் ஷி வில் பி அப்செட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு அப்படின்னு தோணுது. ஜோவிகா ஹேண்டில்ட் இட் வெரி நைஸ்லி. அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இந்த இஷ்யூக்கு அப்புறமா கொஞ்ச நாள் இதே இஷ்யூ நான் அவள்கிட்டே நான் கேட்டேன், ஏம்மா இப்படி உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நீ என்கிட்ட தனியாக வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. நீ எதுக்கு பப்ளிக்காக எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருக்கும்போது ஐ நீட் அ பிளாட்ஃபார்ம் டு
ஸ்பீக் அபவுட் திஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இஃப் யூ ஹர்ட் ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொன்னா. ஸோ வாட் எவர் ஐ ஃபீல் ஐ ஸ்பீக் டு ஹர் அண்ட் ஷீ செட் சாரி ஃபார் தட். இங்கேருந்து அவங்க கிளம்பும் போது கூட வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் உங்களை ஃபேக்குன்னு சொல்றாங்க, இல்லை நீங்க வந்து யூ ஆர் வெரி நைஸ், நீங்க இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு போனவ வெளியில போயிட்டு வேற மாதிரி ஆயிருக்கா அப்படின்னாக்கா. ஸோ she has got influenced by most of the social media, whatever the trolls and memes and everything. Obviously she is 19 years girl இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு அஃபெக்டா இருக்கும் அப்படின்றது ஜென்யூனாவே சொல்றாங்க. எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஸோ அவங்கள அவங்க அவங்க இப்பவும் எனக்கு வந்து ஒரு பர்சன்ட் கூட ஹேட் கிடையாது. ஐ சீரியஸ்லி ஐ சிட் இன் டு தேர் ஷூஸ் அண்ட் சி அவங்களுக்கு என்ன வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு டைட்டில் வின்னராக ஆகணும் அப்படின்னு உள்ள அனுப்புனவங்க நடுவில் அவங்க வெளியில வந்துட்டாங்க. பட் அவங்க மதர் வனிதா வந்து ஷீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். 2 தடவை பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது அவங்கள தவிர வேற யார் பெட்டரா புரிஞ்சிக்க முடியுங்க சொல்லுங்க. நிச்சயமா. நீங்க அண்ட் தினேஷ் ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கடைசி வரையும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இது இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கும் போது? அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் அனலைசிங் வை இஸ் ஹி லைக் தட் அப்படின்னு. அவர் வந்து ஆக்சுவலா நான் எல்லாமே கேமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நான் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்ல நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எஜுகேஷன் விஷயமோ, இல்ல வந்து அர்ச்சனாவ வந்து அட்டாக் பண்ணும்போது ஐ ஸ்டுட் ஃபார் ஹர். எனக்கு வந்து ஆ பெரிய விஷயங்கள்ல தான் நான் வந்து அத பத்தி பேசணும், இல்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். சில்லியா சுகர் விஷயங்கள், உப்மா, இந்த ஃபுட்டு, பிரெட்டு, ஜாம் இதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஜென்யூனாவே பேசுவேன். அவருக்கு பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? எல்லா சின்ன விஷயமும் எனக்கு எதிராக ஏதோ அவங்க ஸ்டாம்பிங் பண்ணணும்னு பார்க்குறாங்க. தட்ஸ் த ப்ராப்ளம் வித் ஹிம். எல்லாமே வந்து நான் ஏதோ பிளான் பண்றேன். என்ன பேசினாலும், என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும். ஒரு தடவை ஆக்சுவலி எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ணோம் தெரியுங்களா? அவரை மொத்தமா ஹவுஸே நாமினேட் பண்ணுது. அப்போ வந்து இட் வாஸ் லைக் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ். நீங்க ஓப்பனா நாமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த சமயம் எனக்கு வந்து அவரு கூட வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து செட் ஆகல. ஆமா. ஆனா என்னால அவரை நாமினேட் பண்ண முடியல. என்ன பண்றது இல்ல. ஆனா இவரே நிறைய பேர்கிட்ட வம்பு வளர்த்து வச்சிருந்தாரு. அப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல பாதி பேர் இவருக்கு வந்து விக்ரம் சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி என்ன கேமராவை பத்தி பிட்சாவெல்லாம் காமிக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் கேமரா பார்த்து பேசுறாரு, ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. நிக்சன் கிட்ட சின்னதா ஒரு அப்பளம் மேட்டருக்கு சண்டை போட்டாரு. இப்படி பல விஷயங்கள்ல ரொம்ப ஹார்ஷா பேசி பேசி எல்லார்கிட்டையுமே ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் நாட் ஓகே. என்ன அப்போ அந்த சமயம் வந்து எல்லாருமே அவர் அட்டாக் பண்ணுன்ற ஒரு மைண்ட்ல இருந்ததுனால இந்த ஓப்பன் நாமினேஷன் கொடுத்தாங்களா, நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க இதை வின் பண்ணீங்கன்னா யூ கேன் நாமினேட் 1 person. ஐ மீன் இஃப் யூ லூஸ். நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள் கேம், அவ்வளோதான். அது வந்து வி வாண்ட் யூஸ். ஆனால் அவர் ஒன்றும் போகலையே. இஃப் யூஸ் ஓகே ஹி இஸ் கோயிங் டு பி சேவ்ட். அதை சேவ் ஆயிட்டாரு, அவ்வளோதான். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஏச்சா என்னையாது அப்படின்ற மாதிரி இரிட்டேஷன் தான் வந்தது எனக்கு. சம்திங் பிக் தென் ஓகே. சில்லி விஷயங்கள், ஒரு முட்டைக்கு பிரச்சனை. ரொம்ப சிம்பிளா சொன்னாக்க ஒரு தடவை என்னாச்சு, அவர் வந்து உப்புமாவை ஏதோ குக் பண்ணியிருந்தாரு ஒரு நாள் முன்னாடி. ஸோ குக் பண்ணியிருந்தாரு. நான் போகிறேன், உப்புமா இருந்தது. எனக்கு டுக் பாத் அண்ட் கேம், உப்புமா பேலன்ஸ் இருந்துச்சு. நான் ரவீனா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட சொன்னேன், என்ன இவ்வளோ இருக்குது, யாரும் சாப்பிடலையா அப்படின்னு. ஜென்ரலாக தான் கேட்டது. அது ஜென்ரலாக கேட்டது. ஆமாம் எல்லாரும் சாப்பிட்டாங்க, இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே எடுத்து வச்சிரு, நெக்ஸ்ட் ஃப்ரைடேனா ஜென்ரலி வி டோன்ட் குக். ஸோ அவன் இது சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து உள்ளே வச்சிருமா, நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஜென்ரலாகவே நான் குக்கிங் விஷயத்தில் நான் ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணிட்டு தான் போவேன். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணாங்க, அதை எடுத்து டஸ்ட்பினில் கொட்டிட்டார். அவரே கொட்டிட்டார். கொட்டிட்டு வேற ஏதோ ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் கேம் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் ஒன்லி ஒன் திங், ஏன் கொட்டினீங்க, அதே சாப்பிட்ருக்கலாமேன்னு சொல்றதுல என்னங்க பிரச்சனை? என்ன ஸ்டாம்பிங் பண்ணுறீங்களா? இப்போ உப்புமாவை கொட்டுறதை வச்சு நீங்கள் எதோ பிளான் பண்ணுறீங்களா? என்ன பிராண்டிங் பண்ணுறீங்களா? எப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா.
நம்பவே இல்லை அவரு. அண்ட் வந்து உங்களுடைய அந்த ஸ்டோரி, அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒய் யூ லெஃப்ட் சினிமா, உங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட், ஸோ அது நிறைய பேருக்கு வெளியே வந்து பயங்கர மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது இருந்தது. ஸோ வாட் மேட் யூ டு ஓப்பன் அப் ஆன் தட் பர்டிகுலர் டே, இது ரிவீல் பண்ணுறதுக்கு? I just wanted to say only manhandling is very big crime.